ஸ்கை கல்வி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கர். இந்த வீடியோவில் டப்பிள்ஸ் அதை பற்றி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேர்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. சில பேர் டீப்புள்ஸ் அப்படிம்பாங்க, சில பேர் டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் தான் டப்பிள்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நாமளும் டப்பிள்ஸ் அப்படின்னே யூஸ் பண்ணலாம். ஓகே, டப்பிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் த எலமெண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே தான் லிஸ்ட்டுக்கும் சொன்னோம். ஸோ அப்புறம் ஏன் இது அங்கேயும் சேமாக ஒரே கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டப்பிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மியூட்டபிள் அப்படின்போம். லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மியூட்டபிள்னா என்ன, இன்மியூட்டபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், புதுசாக எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதை தான் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இம்மியூட்டபிள் அப்படின்னா இது எதுவுமே பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இம்மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும் டீப்புள்ஸ்னால் எதுக்கு, லிஸ்ட் எதுக்கு, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. நம்ம இன்னும் ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே புரிஞ்சிடும். டப்பிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். வியூ பண்ணி பார்க்குறது, ஸ்லைசிங் பண்ணுறது, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும் டெலீட் பண்ண முடியாது, புதுசாக ஆட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து டப்பிள்ஸில் உள்ள அட்வான்டேஜஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய செக்யூரிட்டி பர்பஸ் நல்லாயிருக்கும். நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயத்த யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதில் புதுசாக எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டப்பிள்ஸோட சிண்டெக்ஸை நம்ம பார்க்கலாம். டப்பிள்ஸை வந்து எப்படி எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். எம்டியாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, எலமெண்ட்டோட க்ரியேட் பண்ணுறது எப்படி, நெஸ்டட் டப்பிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். T1 பேரத்திஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எம்டி டப்பிள்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ டைப் T1 அப்படின்னு கொடுத்தோம்னா டப்பிள்ஸ் வந்துச்சா. ஓகே, இது வந்து எம்டி டப்பிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. T2 டப்பிள்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கை அப்படின்னு ஒரு வேல்யூயை நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன் சிங்கிள் எலமெண்ட்டோட. ஸோ இதோட டைப் நம்ம செக் பண்ணலாம். சாரி, நான் T2க்கு S2 போட்டேன்னா T2. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. இப்போ T2 வந்து நான் வந்து ஸ்கை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. ஸோ அதனால் சிங்கிள் எலமெண்ட்டோட க்ரியேட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் வரும். ஆனால் எப்படி சிங்கிள் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், T2 நான் மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கமா மட்டும் கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டப்பிள்ஸாக மாறிடும். அந்த கமா இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். அதுதான் அது உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பிரிண்ட் பண்ணி T2 அதே T2 நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். பிரிண்ட் ஸ்கை அப்படின்ட்டு வந்திருக்கு. இதோட டைப்பை நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ டப்பிள்ஸ் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதில் வரும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம T3 நான் எந்த ப்ராக்கெட்டுமே கொடுக்காம நான் பாட்டிக்கே வேல்யூ கொடுக்குறேன். ஸ்கை கமா 30 20 கமா 40 கமா 60.56 இப்படின்னா எந்த ஒரு ப்ராக்கெட்ஸும் கொடுக்கவே இல்லை. இப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டைப் அப்படின்னு சொல்லிட்டு T3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டப்பிள்ஸ் அப்படின்றது வரும். பேரதிஸ் கொடுத்தாலும் டப்பிள்ஸாக எடுத்துக்கும். பேரதிஸ் கொடுக்காம நீங்கள் கண்டென்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டப்பிள்ஸாக தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு டப்பிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். By4 உள்ளார நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன். 30 40 50 இது ஒரு டப்பிள்ஸ் கமா ஸ்ட்ரிங்காக ஒன்று நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு இது வந்து நெஸ்டட் டப்பிள்ஸ் இல்லையா. ஸ்கை கமா கல்வி கமா ALU இது ஒரு டப்பிள்ஸ். 2 டப்பிள்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்பராகவும் வெளியில் 60 கமா 30 இப்படியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நெஸ்டட் டப்பிள்ஸ். இதை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். T4 வந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டப்பிள்ஸில் நம்ம லிஸ்ட்டு
செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இதேமாரி லிஸ்ட்லேயும் பார்த்துருக்கோம். லிஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி டப்பிள்ஸுக்குள்ளேயும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். T6 அப்படின்னு ஒரு நேமை கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செட், இதை வந்து செட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுறேன். டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரெண்டுக்குமே கார்லி பிரேசஸ் தான் போடுவோம். ஆனால் அதில் ஒரு டிக்ஷனரி அப்படின்னா ஐடி அப்படின்றத நம்ம ஐடி கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியும். ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஐடி நம்பர் கொடுக்கணும். நம்பர் தான் அப்படின்னு கிடையாது, நீங்கள் கேரக்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளார நீங்கள் டப்பிள்ஸ் வேணாலும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். டப்பிள்ஸ் ஏற்கனவே கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு, அதனால் அது மறுபடியும் தேவையில்லை. கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் T6 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுவரை நம்ம டப்பிள்ஸ்லேயும் லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி, டப்பிள்ஸ் இது எல்லாமே டப்பிள்ஸுக்குள்ளாரையும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இது நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. வழக்கம் போல் இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிரிண்டிங், அதாவது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அது லிஸ்ட்லேயே இது நிறையா பார்த்துருக்கோம். இப்போ 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா ஓகே 2 வந்து பார்த்தோம்னா ஓகே ஸ்கை அப்படி ஓகே. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து 0, செட்டு வந்து 1, டிக்ஷனரி வந்து 3ல் இருக்குது, 2ல் இருக்குது. ஓகே, இப்போ டிக்ஷனரி தான் வந்து நான் 3ன்னு கொடுத்ததுனால தான் எரர் வந்துச்சு. T4 எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டப்பிள்ஸ் இருக்குது. டப்பிள்ஸை எப்படிலாம் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்காக T2 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். 10, 30, 50, 60, பிரிண்ட் T2. ஸோ இப்போ இது எதுக்கு நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, அதில் மேலே உள்ளதெல்லாம் நிறையா மாறிடுச்சு. அதனால் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் பிரிண்ட் பண்ணி காட்ட நல்லாயிருக்கும். பிரிண்ட் 2 அப்படின்றது நான் கொடுக்குறேன். 30 அப்படின்னு ஓகே. ஸ்கைன்றது 0, 10ன்றது 1, 30ன்றது 3. ஓகேவா? இப்போ இதே மாதிரி பிரிண்ட்டில் நிறையா மெத்தட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிஸ்ட்லேயும் அதே சேம் லிஸ்ட்டில் என்னென்ன சேம் பிரிண்டிங் பார்த்தோமோ அது எல்லாமே டப்பிள்ஸ்லேயே பண்ணலாம், எந்த மாற்றமும் கிடையாது. இதில் எத்தனை இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குவோம். ஸ்கை 1, 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்குது. சரி, நான் ஒரு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுக்குறேன். வந்துடுச்சு இல்லையா? 3லேருந்து 5 வரைக்கும் நடுவில் எல்லாம் 2 வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்தமாரி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடியணும் அப்படின்றதையும் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பிரிண்ட் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இந்த 3 யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6ல் வந்து முடியணும், ஸ்டாப் ஆகணும். ஸ்டெப்பு வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 2னா 2 வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். நடுவில் ஒரு வேல்யூ விட்டு, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 2, 4, 6, 8 அந்த பொசிஷனில் இது மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஸ்லைசிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா T2 இங்கே வந்து நான் இப்போ 2 கோலன் போட்டு 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் எது ஸ்டாப் எதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஸ்டாப் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்துக்கும். அதில் 2 பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே வந்துடும். ஸோ போன தடவை வந்து 40.56 வராமல் இருந்தது இல்லையா? அதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் சரியாக தெரியல. ஸ்டார்டிங் எந்த நம்பர் 0, ஸ்டார்டிங்னாலே 0 நமக்கு தெரியும். லாஸ்ட் எலமெண்ட் நமக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே பிளாங்காக விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் நம்பரை எடுத்துரும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பிரிண்டிங் மெத்தடு. ஸோ இப்போ இன்னொன்று, எனக்கு லாஸ்ட்டு நம்பர் தெரியல, ஆனால் எனக்கு கண்டிப்பாக அங்கே நம்பர் இண்டெக்ஸிங் நம்பர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ரிவர்சிங்கில் பிரிண்ட் பண்ணலாம். T2 -1 அப்படின்னாலே லாஸ்ட் எலமெண்ட்டை குறிக்கும். இது லிஸ்ட்லேயும் இதே சேம் தான். லாஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து உனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 5-6 நம்பர் இருக்குது, நம்ம எண்ணிடலாம். அதுவே ஒரு 100 நம்பர் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் -1 அப்படின்னு லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரலாம். எப்படிலாம் இங்கே கொடுத்தோமோ அதேமாரி லாஸ்ட்லேருந்து நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். T2 இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், -3:1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ரிவர்ஸில் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்படி மைனஸை யூஸ் பண்ணி பண்ணலாம், நீங்கள் இன்டிஜர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது ஏற்கனவே லிஸ்ட்லேயே இது பார்த்துருக்கோம், நிறைய இங்கேயும் பார்த்துருக்கோம்.
இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டப்புள்ஸ் மெத்தட் என்னென்ன அப்படின்ற ஒரு ரிப்பீட்டேஷன் எல்லாமே ஏற்கனவே லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான். பிரிண்ட் 4 times அப்படின்னா அது 4 தடவை பிரிண்ட் ஆகும். அந்த டப்புள்ஸ் வந்து 4 தடவை பிரிண்ட் ஆகும். அதுதான் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 2 பிரிண்ட் T2 பிரிண்ட் பண்ணிக்கும். பிரிண்ட் T3 அப்படின்றதுல கண்டென்ட் இருக்கா டெலிட் ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் 2 பிரிண்ட் 3 ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணுறோம். பிரிண்ட் T3 ப்ளஸ் அந்த சிம்பிள் தான் கன்கார்டினேட்டு T2. T1 எம்டியாக இருக்குது, T2வும் T3யும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறோம். ரெண்டும் சேர்ந்து வந்துச்சா, அதுதான் கன்கார்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லென்த். பிரிண்ட் LEN அப்படின்னு ஃபங்க்ஷனை போட்டுக்கிட்டு T3 அப்படின்னு கொடுத்தோம்னா T3ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஐட்ரேஷன். லூப்பிங்கை வச்சு பண்ணணும். மல்டிலைன் கோடிங் தேவைப்படும். T1 print T1 ரன் பண்ணோம் அப்படின்னா F5 கொடுத்து சேவ் பண்ணல அப்படின்னா ஒரு நம்பர் சேவ் பண்ணணும்னு சொல்லும். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 by 1 ஆகும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டப்பிள்ஸை திரும்ப நமக்கு எல்லாமே வருது இல்லையா. ஓகே, இங்கே ஏன் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம வந்து டீப்பிள்ஸை பிரிண்ட் பண்ணிட்டோம் பிரிண்டில், அதனால் டீப்பிள்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து டீப்பிள்ஸ் 1 by 1 வரணும் அப்படின்னா ஐயை பிரிண்ட் பண்ணுவோம். ஐயை பிரிண்ட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ சேவ் பண்ணிட்டு F5 கொடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு டப்பிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கோம். ஒரு டப்பிள்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மெம்பர்ஷிப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பிரிண்டில் போயிட்டு இப்போ ஸ்கை N2 அப்படின்றத கொடுத்த அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ஓகே. இப்போ T2வில் இருக்குது அதனால ட்ரூன்னு வருது. இல்லாத கொடுத்தோம் அப்படின்னா T2. இது ஏஎல்யூங்கிற ஸ்ட்ரிங் வந்து அந்த டீப்பிள்ஸில் கிடையாது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு T2 டாட் கவுண்ட் அதில் உள்ள நம்பர் ஏதாவது கரெக்டாக கொடுத்தீங்க. இப்போ 20 அப்படின்றத நான் கொடுக்குறேன். 20 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது எத்தனை தடவை அந்த டீப்பிள்ஸில் இருக்குது அப்படின்றத சொல்லும். ஸோ எரர் ஏன் வந்தது அப்படின்னா டப்பிள்ஸுக்கும் கவுண்ட் ஆப்ரேஷனுக்கும் நடுவில் ஒரு டாட் கொடுக்கணும். ஒரு டைம் வந்துருக்கு. இதே 2 டைம் வந்தது அப்படின்னா 2 டைம்னு சொல்லுவோம். எந்த வேலையை கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் வேணாலும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கை அப்படின்றத கொடுக்குறேன். அது ஒரு டைம் அப்படின்றது வருது இல்லையா. இதுதான் கவுண்ட். அடுத்தது இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிண்ட் T2 டாட் இண்டெக்ஸ். இதில் ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது அப்படின்றத சொல்லும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் போய் பாருங்கள் என்ன இருக்குது. கல்வி அப்படின்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கு இல்லையா, அதையே நம்ம கொடுக்கலாம். இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்றத சொல்லும். 1 அப்படின்னு வருது. ஓகேவா, ஏன்னா அந்த இண்டெக்ஸில் 0 அடுத்தது 1 அந்த இடத்துல இருக்காது தான் சொல்லுது. இப்போ அதுவே கடைசி நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 70 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 70 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 5வது பொசிஷன் அப்படின்னு வருது. அது இண்டெக்ஸ் நம்பர் சொல்லும். நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் என்னங்கிறத சொல்லும். அதுதான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது டீப்பிள்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ டப்பிள்ஸ் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா T2 அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். T2 அப்படின்றது இப்போ பிரிண்ட் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், டெலீட் T2 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டெலீட் ஆகிடும். இப்போ மறுபடியும் போய் பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுத்து T2 கொடுத்தேன் அப்படின்னா எரர் வரும். அந்த டப்பிள்ஸ் வந்து இல்லை அப்படின்றது டிஃபைன் பண்ணல அப்படின்றது மாதிரி எரர் வரும்.
ஸோ இதுதான் டபுள்ஸ் வந்து டெலீட் பண்ணுறது. இதேமாரி லிஸ்ட்டையும் நம்ம டெலீட் பண்ணலாம். ஓகே, டப்புள்ஸில் நம்ம A to Z எல்லாமே பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டாபிக் விட்டுருந்தோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்கை கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட சந்திக்கிறேன். நன்றி.